வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/5/2026 வைகாசி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும் புதிய மனிதர்களிடம் ஆதாயமும் சந்தோஷமும் பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளுக்கு அனுகூலமும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படக்கூடிய அமைப்பும் தொலைதூரத்திலிருந்து உத்தியோக நிமித்தமாக நல்ல செய்திகள் வருவதும் பணம் வருவதில் உண்டான பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கொடுப்பதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். செல்வாக்குகள் கூடக்கூடிய அதிசயமும் ஆனந்தமும் பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தனிப்பட்ட யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மனசங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுவதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு யோகத்தையும் சந்தோஷத்தையும் இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று விட்டு வருவதும் மனதுக்கு பிடித்தவர்களுடன் கண்டிப்பாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் உத்தியோக ரீதியாக நம்பிக்கைகள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, தனிப்பட்ட புதிய விஷயங்கள் யோக பலத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட மனதில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக விலகுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்களுக்கு ஏற்பட்டாலும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்டத்தில் அடக்கி வாசிப்பதும் உறவுகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும் ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட யோகமும் நம்பிக்கையும்
ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நல்ல விஷயங்களாக காணப்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழியுடன் மனமிட்டு பேசுவதும், பயணங்களில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். உறவில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்களும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, அசையாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் யோக பலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தொழிலில் இளம் வயதை சார்ந்தவர்களுக்கு படிப்பு, தொழில், உத்தியோகத்தில் ஏற்றங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக புது விஷயத்திலும் புதிய அறிமுகத்திலும் சிறிது கவனமாக இருப்பதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், எதிர்பார்த்த அனுகூலங்கள் சிறு தடையாக இருப்பதனால் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், பணவரவில் சிக்கல்கள் இல்லாமல் அனுகூலங்கள் காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.